प्रणतोदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாத்துக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னொரு முறை தண்டவத் பிரணாம்ஸ். நம்ம பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் பார்த்துட்டு வரோம். கீதையின் உட்பொருள் சுருக்கம் அப்படிங்கிறது அத்தியாயத்தோட நேம் பெயர். இதில் 45 வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸ்லோகங்கள். இன்னைக்கு 46 பார்ப்போம். யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன். यावानर्थ उदपाने सर्वतः संप्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विजानतः. यावानर्थ उदपाने सर्वतः संप्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य விஜானதக. சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிவதனால் அடையப்பெறும். பொருளுரை. வேத இலக்கியங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் குறிப்பிட்டுள்ள சடங்குகளும் யாகங்களும் தன்னுணர்வை படிப்படியாக அடைவதற்கு ஊக்குவிக்கின்றன. நுண்ணுணர்வின் நோக்கம் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வேதங்களை பயில்வதன் நோக்கம் அனைத்திற்கும் மூல காரணமான பகவான் கிருஷ்ணரை அறிவதுதான். எனவே தன்னுணர்வு என்றால் கிருஷ்ணரையும் அவருடனான உறவையும் புரிந்து கொள்வதாகும். கிருஷ்ணருக்கும் உயிர்வாளிகளுக்கும் இடையில் உள்ள உறவு பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்வாளிகள் கிருஷ்ணருடைய அம்சங்கள். எனவே கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொள்வதே வேத ஞானத்தில் அவர்கள் அடையும் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இது பின்வருமாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகோபதஸ்வ பசோதோகரியான் எக் ஜிக்வாக்ரே வர்த்ததே நாம துக்யம் தேபுஸ்தபஸ்தே ஜகுஹு சகஸ்னுரார்யா பிரமணாகர் நாம பிரணந்தியேதே. எம்பெருமானே, நாயுண்ணும் சண்டாளனை போன்ற இழிவான குலத்தில் பிறந்திருப்பினும் உமது நாமத்தை சொல்பவன் தன்னுணர்வின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அத்தகையவன் ஏற்கனவே எல்லா புனித தலங்களில் நீராடி எல்லா இலக்கியங்களையும் பன்முறை கற்று வேத சடங்குகளின்படி எல்லாவித யாகங்களையும் தவங்களையும் செய்து முடிந்தவனாகவே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அத்தகையோர் ஆரிய பரம்பரையில் மிக சிறந்தவனாக கருதப்படுகிறான். எனவே சடங்குகளில் மட்டும் பற்றுதல் கொள்ளாமல் வேதங்களின் குறிக்கோளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒருவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். மேலும் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெற்று புலனுகர்ச்சியை அதிக அளவில் அடைவதற்கும் விருப்பம் கூடாது. இந்த யுகத்தின் சாதாரண மனிதன் வேத சடங்குகளின் சட்டதிட்டங்களை பின்பற்றுவதோ வேதாந்தம் மற்றும் உபதேசத்துக்களை முழுமையாக படிப்பதோ இயலாத காரியமாகும். வேத நோக்கங்களை செயலாற்ற மிகுந்த காலமும் சக்தியும் ஞானமும் செல்வமும் தேவை. இந்த யுகத்தில் மிக மிக கடினம். ஆயினும் வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்க வந்த பகவான் சைதன்யரால் சிபாரிசு செய்யப்பட்டபடி கடவுளின் புனித நாமங்களை கீர்த்தனம் செய்வதன் மூலம் வேத பண்பாட்டின் மிக சிறந்த நோக்கம் பூர்த்தி அடைகின்றது. வேதாந்த தத்துவங்களை பயிலாமல்
மந்தமதி கொண்டு உணர்ச்சி வசப்படும் கூட்டத்தினரை போல் ஏன் பகவானின் புனித நாமங்களை மட்டும் பாடுகின்றீர் என்று பகவான் சைதன்யரை பிரகாசானந்த சரஸ்வதி என்னும் மாபெரும் வேத பண்டிதர் வினவிய போது, நான் ஒரு மாபெரும் முட்டாள் என்பதை கண்டறிந்து எனது ஆன்மீக குரு வெறுமனே பகவான் கிருஷ்ணரின் புனித நாமத்தை கீர்த்தனம் செய்ய சொல்லியுள்ளார் என்று பதில் உரைத்தார். பகவான் சைதன்யர் அவ்வாறே செய்த அவர் பித்தனை போன்று பரவசத்தில் மூழ்கிவிட்டார். இந்த கலியுகத்தில் பெரும்பாலான மக்கள் முட்டாள்களாக இருப்பதால் வேதாந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு கல்வி அறிவு அவர்களிடம் இல்லை. குற்றமின்றி புனித நாமங்களை கீர்த்தனம் செய்வதால் வேதாந்த தத்துவங்களின் சிறந்த நோக்கம் பூர்த்தி அடைகின்றது. வேத ஞானத்தின் இறுதி சொல் வேதாந்தமாகும். வேதாந்த தத்துவத்தை இயற்றியவரும் அதனை அறிபவரும் பகவான் கிருஷ்ணரே. மேலும் பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பேரின்பம் கொள்ளும் மகாத்மாவே மிக உயர்ந்த வேதாந்தி ஆவார். இதுவே எல்லா வேத ரகசியங்களின் இறுதி நோக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். யாவான் அர்த்த உதப்பானே. ஸோ இங்கே என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னா, அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, உதப்பானேன்னா இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி. அர்த்தம்னா நம்மளுக்கு தெரியும், அர்த்தம்ங்கிறதா இங்கேயும் அதுக்கு அர்த்தம். சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சர்வத்தக எல்லா, இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும். இப்ப தண்ணி இருக்கு, இதுலன்னா கிணத்துல இருக்கு. இப்ப இன்னொரு இடத்துல தண்ணி நீர் தேக்கத்துல இருக்கு. இப்ப நம்மளுக்கு கிணத்துல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு பக்கெட்லயோ இல்ல குடத்துலயோ சேர்ந்துதான் நம்ம தண்ணி எடுப்போம். தேக்கம்ங்கிறது அளவில்லாத தண்ணி இருக்கிறதுனால கிணத்தை கம்பேர் பண்ணும்போது தண்ணி நீர் தேக்கத்துல அதிகமா இருக்கு. அதனால நமக்கு எது பெட்டரா இருக்கும், எது பிரமாதமா இருக்கும்னா நீர் தேக்கத்துல இருக்கிற தண்ணி. அப்போ நீர் தேக்கத்துல தண்ணி கிடைக்கும் போது யாராவது கிணத்துல இருக்கிற தண்ணிய போய் எடுப்பாங்களா? இல்லையா? அததான் கிருஷ்ணர் உவமையா அர்ஜுனனுக்கு இங்க சொல்லி கொடுக்குறாரு. எதுக்கு அப்படின்னா, வேதங்களோட சாரம் எல்லாமே பகவத்கீதையில இருக்கு. பகவத்கீதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது நோக்கம் என்னன்னா பக்தி பண்றது, பகவான் கிட்ட சரணடைகிறது, பக்தி பண்ணி சரணடைகிறது. அப்ப எல்லா வேதங்களும் எங்க முடியுது? வேதாந்தத்துல முடியுது. அந்தம்னா முடிவு, வேதாந்தம் எங்க முடியுது? வேதம் எங்க முடியுது? வேதாந்தத்துல முடியுது. வேதாந்திகள் எல்லாம் வேதங்களை எல்லாம் படிச்சு, வேதத்துல எவ்வளோ வேதங்கள் இருக்குன்னா, கர்ம காண்டத்துல இருக்கு, ஞான காண்டம் இருக்கு, உபாசன காண்டம் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் இருக்கு. அதுல பராவித்யா அபராவித்யான்னு இருக்கு. பராவித்யா அப்படிங்கிறது உத்தமமான உயர்ந்த வித்யா, நாலேஜ், ஞானம். அபராவித்யாங்கிறது தாழ்ந்த ஞானம்னு சொல்லலாம். எதை தாழ்ந்த ஞானம்னு சொல்றோம்னா, பௌதீக ரீதியா விஷயங்களை நம்ம தேடி போறோம் அப்படின்னா அது உயர்ந்த ஞானம் கிடையாது. ஆன்மீக ரீதியா எது இருக்கோ, வேதைஷ சர்வ அகமேவ வேத்யே வேதாந்தவித் வேதவித் அகம். அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, வேதைஷ சர்வம் அகமேவ வேத்யே, வேதங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, வேதத்தை சொன்னவர் கிருஷ்ணர் தான். தேனே பிரம்ம ஹிருதயே அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பகவத்ல முதல் ஸ்லோகமே வருதா, ஜென்மாதியஷியில. வேதம் ஃபர்ஸ்ட் சொல்றது யாரு? கிருஷ்ணர். யாருக்கு சொல்றாரு? பிரம்மாக்கு சொல்றாரு. சோ வேதைஷ சர்வம் அகமேவ வேதிய, அந்த வேதத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப நம்ம எல்லாம் சுத்தி சுத்தி அதையும் இதையும் படிக்கிறாங்க. கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம். உபாசன காண்டம்னா எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யார வழிபடுறதுங்கிறது யாரும் கேட்கறது இல்லை. அப்ப தேவி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே இவர் பிரம்மாக்கு கீழே அப்படின்னா, பிரம்மா யாருக்கு கீழே? பகவானுக்கு கீழே, கிருஷ்ணருக்கு கீழே. இப்ப எல்லாருமே யார வழிபடுறாங்க? கிருஷ்ணரை வழிபடுறாங்க. ஆனா ஞானம் கம்மியா இருக்கிறதுனால அபராவித்யாங்கிறது உயர்ந்த ஞானம் கிடையாது. அந்த ஒரு கீழ்நிலையில இருக்கிற அந்த ஞானத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பகவானை நோக்கி போகாம இந்த கர்ம காண்டா, ஞான காண்டா, அந்த மாதிரி
உபாசன காண்டா இதை நோக்கி போகும்போது நம்மனால முழுமையான வேதத்தோட சாரத்தையும் நோக்கத்தையும் அறிய முடியாது. ஸோ இத்தனை வேதங்களையும் நம்ம படிச்சுட்டு, நம்ம ஏற்கனவே இதை நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, எத்தனை வேதங்களையும் படிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது, இது சக்தி கிடையாது, அதுக்கப்புறம் நேரம் கிடையாது, ஞாபகமும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தியும் இல்லை இல்லையா. எல்லாத்தையும் நம்ம படிச்சு ஞாபகம் வச்சு திருப்பி அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஞாபக சக்தியும் இல்லை, அந்த விஞ்ஞானமும் கிடையாது. விஞ்ஞானம்னா நம்ம ப்ராக்டிக்கலா லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஞானமும் கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு எப்போ நம்ம வேதங்களை படிச்சு நம்ம அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுதான் இதெல்லாம் கஷ்டம்தான் இல்லையா. அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார், 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணரே ஒரு பக்தனா நம்ம எப்படி பக்தி பண்றதுன்னு காமிக்கிறதுக்காக பகவான் சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு என்ன சொல்றாரு, பகவான் நாமத்தை ஹரிநாமத்தை சொன்னாலே போதும், கீர்த்தனம் பண்ணாலே போதும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதை பண்ணினாலே என்ன ஆகும்னா, தினசரி நம்ம அதை பண்ண நம்மளோட மனசு சுத்தமாக நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வேதத்துல வேதத்தோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இப்பவே அதை தெரிஞ்சுக்குவோம். இப்ப ஹரிநாமத்தை பண்ணவே அதை தெரிஞ்சுக்குவோம், எது பகவான் தான் எல்லாம் அப்படின்னு. நம்மளோட நம்ம இப்ப ஆத்ம ஞானம் எல்லாம் முடிச்சுட்டு தான் இப்ப வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் பகவத்கீதை படிக்கிறதுல. அப்ப அந்த ஆத்ம ஞானத்துல நம்ம திரும்ப திரும்ப படிச்சது என்ன அப்படின்னா, நான் இந்த உடல் கிடையாது, இந்த சரீரம் கிடையாது, என்னோட உணர்வு இந்த உடல்ல இருக்கிறதுனாலதான் இந்த உடல் ஆக்ட் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா. இல்லைன்னா இந்த உடல் ஒரு ஜடப்பொருளா தான் இருக்கும், அது எப்பவுமே ஜடப்பொருள் தான். அந்த உணர்வுங்கிற அந்த ஆத்மா உள்ள இருக்கிறதுனாலதான் அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் அந்த ஜடப்பொருளாகிய அந்த உடல் என்ன பண்ணுதுன்னா அதனோட வேலைகளை செய்யுது, தன்னோட விருப்பம் போல வேலைகளை செய்யுது. உடலோட விருப்பம் போல இல்ல, மனசோட விருப்பம் போல வேலைகளை செய்யுது இல்லையா. ஆனா எப்ப நம்ம அந்த மனசை அந்த ட்ரைனிங் கொடுக்குறோமோ, பயிற்சி கொடுக்குறோமோ ஆன்மீகத்துல, அது அழகா நம்மளை எடுத்துட்டு போகும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுவாரு, நம்மளுக்கு சிறந்த நண்பனும் நம்மளோட மனம்தான், எதிரியும் நம்மளுக்கு யாருன்னா அது மனம்தான். இப்ப நம்மளோட மனசை சரியான வழியில பயிற்சி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே மனம் என்னவாகும், நம்மளுக்கு எதிரியாவும் ஆகும் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு எடுத்துரைப்பாரு. இப்போ இத்தனை வேதங்கள் சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஆன்மீகத்துல பக்தியில ஈடுபடுறதுக்காகவும் நம்ம படிச்சுட்டு வரோம், கேட்டுட்டு வரோம், அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திட்டு வரோம். அக்னிஹோத்திரம் இருக்கு, சேக்ரெட் த்ரெட் செரிமனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிராமணன் அந்த த்ரெட், புனித த்ரெட் உபநாயனம் பண்ணுவாங்க, அது சம்ஸ்காரங்கள் இருக்கு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த கர்மகாண்டா, ஞான காண்டா, உபாசன காண்டா இதெல்லாம் படிச்சுட்டு வரணும். அவங்க படிச்சுட்டு கடைசியில எதுக்கு அப்படின்னா தன்னை பியூரிஃபை பண்ணிட்டே வரணும், சுத்தம் பண்ணிட்டே வரணும் மனசை, அடுத்தடுத்த நிலையில போறக்கு. கர்மகாண்டாக்கு அப்புறம் கர்ம யோகா, அப்புறம் ஞான யோகா, அப்புறம் அஷ்டாங்க யோகா, அப்புறம் பக்தி யோகான்னு. பட் தேவையே கிடையாது இந்த மாதிரி ஸ்டெப்பா போகணும்னு, டைரக்டா பக்தி யோகாக்கே போயிடலாம். இப்ப கர்ம காண்டா ஞான காண்டாங்கிறது ஒரு சின்ன சின்ன கிணறு அப்படின்னா, பக்தி யோகம்ங்கிறது ஒரு கடல் அப்படின்னா, கடல்ல தண்ணியே நமக்கு போதுமே. அது போதும்னா என்ன, அது அளவில்லாம இருக்கு தண்ணி. நீர் தேக்கமாகட்டும் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துப்படி, இல்ல பக்தி கடல் ஆகட்டும், நம்மளுக்கு தண்ணி வத்தாம அவ்வளோ இருக்கும் போது நம்ம ஏன் கஷ்டப்பட்டு மோக்கணும் இல்லையா. ஒவ்வொரு பக்கெட்டாவோ குடமாவோ நம்ம ஏன் அதை பண்ணணும், இங்க தண்ணி ஏராளமா இருக்கே. ஒரு புத்திசாலி எதுக்கு போவாங்க, கிணத்துக்கு போவாங்களா இல்ல நீர் தேக்கத்துக்கு போவாங்களா அப்படின்னா நீர் தேக்கத்துக்கு போவாங்க. அப்படிங்கிற உண்மை தான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல கொடுக்குறாரு 46. இதுக்கு உதாரணம் அழகா இருக்கு, ஒரு கதை பகவதம்ல வருது. எடுத்துனையுமே நம்ம பகவதம் போன வாரம் முதல் அத்தியாயம் பார்த்தோம் இல்லையா, அது உங்களுக்கு சில பேர்த்துக்கு புரியாம கூட இருக்கலாம்.
நம்ம அடுத்த வர்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து திருப்பியும் பார்ப்போம். ஒரு கதை பேஸ் பண்ணியே பார்ப்போம். தத்துவமும் அதுல அடங்கும். பட் ரொம்ப உங்களுக்கு ஸ்லோகம் இதுல சொல்லிட்டு போனோம்னா அது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். பகவத்கீதை மாதிரி அது இருக்காது, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது நம்ம கதையாவே பார்ப்போம். ஸோ பகவதம்ல நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னன்னா, வியாசதேவர் பகவானோட அவதாரம் தான் வியாசதேவர். அவரோட மகன் சுகதேவ் கோஸ்வாமின்னு பார்த்தோம். அவர் வியாசதேவரோட மனைவியோட கர்ப்பத்துல அந்த குழந்தை இருக்கு. 16 வருஷம் ஆயும் வெளியில சுகதேவ் கோஸ்வாமி வரமாட்டார். அவர் உள்ள இருக்கும் போதே பிரம்ம ஞானியா இருப்பார். அப்போ ஞானிகள் பிரம்ம ஞானி இப்ப இந்த ஸ்லோகத்துல தானே இது வருது. பிராமணஸ்ய விஜானதஹ. இப்ப பிராமணஸ்ய விஜானதஹ அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பிராமணங்கிறவ யாரு அப்படின்னா பிறப்பால வர்றவங்க இல்ல, ஒரு குலத்தால வர்றவங்க கிடையாது. பிரம்மன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை யாரு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கதான் பிராமணா. அந்த நாலேஜ் என்ன அப்படின்னா, ஒரு கலாச்சாரம் என்ன, ஒரு ஆத்மாவோட கலாச்சாரம் என்ன, ஆத்மாவோட வேலை என்ன, ஆத்மாவோட சேவை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க தான் பிராமணா. அதை தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் ஆன்மீகத்துல பக்தியில ஈடுபடுத்துறவங்க தான் பிராமணா. பிறப்பால பிராமணா. இந்த சேக்ரெட் த்ரெட், அந்த உபநாயனம் அதை போட்டுக்கிறதுனால பிராமணா கிடையாது. நம்ம பிராமண தீட்சை வாங்குறதுனாலயும் நம்ம பிராமணா கிடையாது. பிராமணங்களோட குணம் இருக்கணும், பிரம்ம ஞானம் இருக்கணும், அத வாழ்க்கையில பயிற்சி செய்ய தெரியணும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியணும். இவரு என்னது கேசவநாய கிருஷ்ணரோட நாமத்தை நம்ம சொன்னாலே போதும், எந்த வேதங்களும் தேவையில்லை அப்படிங்கிற ஞானம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, பிராமணஸ்ய விஜானதஹ. அப்போ சுகதேவ் கோஸ்வாமி ஆல்ரெடி பிரம்ம ஞானியா வயிற்றுல இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான், நான் ஆத்மா, இந்த சரீரம் இல்லைன்னு. அவருக்கு வெளியில வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. 16 வருஷமா உள்ளேயே இருக்காரு. வியாசதேவர் வெளியே இருந்துட்டு பல தடவை சொல்லிட்டாரு, மகனே வெளியில வா அப்படின்னு. அவர் வரமாட்டேங்கிறாரு. முனிவர்களும் சொல்றாங்க, வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா வெளியில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. ஆத்மராமனா உள்ளேயே இருக்காரு. ஆத்மராமன்னா தன்னுள்ளேயே தனக்கு திருப்திய தேடிக்கிறது, திருப்தியாவும் இருந்துக்கிறது, ஆத்ம ஞானத்தை அறிஞ்சு இருக்கிறது, பிரம்ம ஞானத்தோட இருக்கிறது. ஆத்மராமனா இருக்கிற இவரு சுகதேவ் கோஸ்வாமி வெளியில வர விரும்பல. வெளியில வந்தா மாயை தான் இருக்கு, உள்ள தெளிவா இருக்கேன், வெளியில வந்தா இந்த மாயையால நான் எங்க கலங்கப்பட்டுருவனோ, மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும், எனக்கு வேண்டாம், நான் வெளியில வர விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே இருந்துடுறாரு. அப்ப இவரு எவ்வளவோ முறையும் சொல்லி பார்த்துட்டு, வியாசதேவர் சொல்லி பார்த்தும் இவர் வரல. 16 வயசு உள்ளேயே ஆயாச்சு. அம்மா தான் எவ்வளவு காலம் வயிற்றுலயே சுமந்துட்டு இருக்கிறது, அவங்களுக்கும் கொஞ்சம் பாரமா தானே இருக்கும். அப்புறம் கிருஷ்ணர் வர்றாரு. கிருஷ்ணர் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட சொல்றாரு, பயந்துக்காத, மாயை உன்னை தாக்காது, நீ வெளியில வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சுகதேவ் கோஸ்வாமி வெளியில வர்றாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பிரம்ம ஞானத்துல இருக்காரு. இன்னும் பகவான் பக்தி அவருக்கு வரல. ஓகேங்களா? ஆத்மராமனா இருக்காரு, பிரம்ம ஞானத்துல இருக்காரு, இன்னும் பக்தி வரல. இவரு ஒரு முக்தி நிலையில இருக்காரு. அதாவது முக்தி நிலைன்னா என்னன்னா, நம்ம ஒருத்தங்க உடல்ல இருந்து, அந்த சரீரத்துல இருந்து அந்த ஆத்மா விலகினதுக்கு அப்புறம் அது அந்த முக்தி அடையுதுன்னு சொல்றோம் இல்லையா? 5 வேகமான முக்தி, சாயுஜ முக்தி, சாமிப்பிய முக்தி, சாலோக்கிய முக்தி, சாரூபிய முக்தி, சாயுஜ முக்தி, முக்தின்னு இதெல்லாம் கீழ் நிலையில இருக்கிற முக்தி தான். உயர்ந்த முக்தி எது அப்படின்னா, பகவானோட லோகத்துக்கு போறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க பௌதீக லோகத்திலேயே இருந்தாலும் கூட நம்மளோட உணர்வு எப்படி இருக்கும்னா, மற்ற விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கிற அந்த மாயை, பொறாமை, அப்புறம் சந்தோஷம், துக்கம், லாபம், நஷ்டம், இது எதுவுமே நம்மளை தாக்காது. இது எது வந்தாலும் நம்மளை சுத்தி நேர்மறை எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும், நமக்கு அது வந்தாலுமே நம்ம அதை பாதிக்காம இருக்கிறவங்க தான்
முக்தி அடைஞ்சவங்கன்னு சொல்லப்படுது. உயர்ந்த முக்தி. பகவானை நினைச்சுக்கிட்டே எதுவுமே பகவானோட அனுகிரகத்துல கிடைக்குது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல, அந்த புரிதல்ல அவங்க இருப்பாங்க. வாழ்க்கை என்னமோ அவங்க நம்மளை போல சாதாரணமா பௌதிக வாழ்க்கையில ஈடுபடுறவங்களா தான் இருக்கும். தத்தேனு கம்பம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவதத்துல. அவங்க எப்படி என்ன மாதிரி அவங்கள வாழ்க்கை புரட்டி போட்டாலுமே பகவானோட அனுகிரகம் அப்படின்னு அதை நம்பி பகவானுக்காகவே வாழ்றவங்க, பகவானை நினைச்சிட்டு பகவான் சேவையில பகவான் என்ன செஞ்சாலும் அது தனக்கு என்ன வந்தாலுமே அது பகவானோட அனுகிரகம் தான், இதை விட மோசமா இருந்திருக்கும் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க, தன்னோட பாவ புண்ணிய கர்மங்களுக்கு தகுந்த மாதிரிதான் எனக்கு இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு தன்னோட பகவான் அதை அனுகிரகம் பண்ணி இன்னும் எனக்கு கம்மியாதான் கொடுத்துருக்காரு, பாவத்தோட விளைவுகளை கம்மியாதான் கொடுத்துருக்காரு, புண்ணியத்தோட விளைவுகளை அதிகமா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு புரிதலோட வாழ்வாங்க. அதுவே ஒரு முக்தி நிலைதான். நித்திய முக்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. நித்தியமா அவங்க முக்தி நிலையில தான் இருப்பாங்க. அவங்க நரகலோகத்துல இருந்தாலும் ஸ்வர்கலோகத்துல இருந்தாலும் பகவானோட வைகுந்த லோகத்துல இருந்தாலும் கிருஷ்ணலோகத்துக்கே போனாலுமே அவங்க அவங்களோட மன கட்டுப்பாடு எப்பவுமே இப்படிதான் இருக்கும். பகவானோட சேவையில அவரோட அனுகிரகத்துல வாழ்ற அந்த புரிதல்லையே தான் வாழ்ந்துட்டு வருவாங்க. சோ அது பக்தியில வர்ற அந்த முக்தி. இப்ப இந்த ஞானிகள்லாம் ஒரு முக்தின்னு சொல்லுவாங்க. அது சத்தியலோகத்துல போய் அந்த இல்ல பிரம்ம தேஜஸ்ல போய் பிரம்ம ஜோதியில கலக்கிறது. இது நிரந்தரம் கிடையாது. திருப்பி அவங்க கீழே வரணும். இப்ப அந்த மாதிரி ஒரு முக்தி நிலையில சுகதேவ கோஸ்வாமி இருக்காரு. இன்னும் பக்தி நிலைக்கு போகல. வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. இப்ப இவரை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும் பக்திக்கு. ஏன்னா பக்தி இருந்தாதான் ஒரு புடிப்பு இருக்கும் வாழ்க்கையில, ஒரு அழகு இருக்கும், ஒரு உறவு இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிற அந்த உறவும் அன்பும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தற்காலிகமா தான் நமக்கு கொடுக்க முடியும். அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் கொடுக்க முடியும். அது ஒரு எதிர்பார்ப்புலதான் கொடுக்க முடியும். முழுமையா அனந்தமா யாரும் கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா இந்த உறவுகள் எல்லாமே தற்காலிகமானது. ஏன்னா அது உடலை சார்ந்து இருக்கிற உறவுகள். ஆத்மாவை சார்ந்து இருக்கிற உறவு நம்மளுக்கு பரமாத்மா தான், அந்த பகவான் கிருஷ்ணர் தான். அப்ப அவருகூட இருக்கிற உறவு நித்தியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆத்ம ஞானத்துல இருக்கணும். அப்ப அதுக்கு நம்ம பக்திக்கு வரணும். அடுத்த நிலை ஆத்ம ஞானத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்ம ஞானத்தோட நிறுத்தக்கூடாது. பக்தி சாஸ்திரத்தை படிக்கணும், பக்தி ஞானம் நமக்கு வரணும். பக்தி சாஸ்திரம் ஏன் படிக்கிறோம்னா நம்ம கலியுகத்துல நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. வெறும் ஹரிநாமத்தை மட்டும் சொன்னாலே போதும் தான். பட் அந்த பக்தி சாஸ்திரம் இந்த மாதிரி பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதும் படிக்கும் போது இன்னும் ஆழமான நம்பிக்கை நமக்கு வரும் பகவான் மேல, அவரோட பக்தர்கள் மேல. அவங்க எப்படியெல்லாம் என்னென்ன நடந்தது, அவங்களுக்கு எப்படி அந்த சமயத்திலயும் அவங்க பக்தி பண்ணாங்க. பாண்டவர்களாகட்டும், குந்தி ஆகட்டும், திரௌபதி ஆகட்டும், பீஷ்மர் ஆகட்டும், அவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்கிறத நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்மளுக்கும் நம்மளோட பக்தி பகவான் மேல இருக்கிற உறவு அது ஆழமாயிட்டே வரும். யாராவது ஏதாவது நம்மளுக்கு எதிர்மறையா சொன்னா கூட, பக்திக்கு எதிர்மறையாவோ பகவானுக்கு எதிர்மறையாவோ நாத்திகவாதிகளோ இல்ல விதண்டாவாதம் பண்றவங்களோ சொன்னா கூட, மாயாவாதிகளோ பிரம்மவாதிகளோ, நமக்கு தீரமா நம்மளுக்கு ஞானம் இருக்கிறதுனால அதை நம்ம விஞ்ஞானமா பயன்படுத்துறதுனால நம்ம அவங்க கிட்ட பேச தெரியும், பேச முடியும். இல்லைன்னா அவங்க ஈஸியா நம்மளை கவுத்துருவாங்க. நம்ம கிட்ட ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொன்னாங்கன்னா நம்ம முடிஞ்சோம். ஓ அப்படியா, அப்ப இது பொய்யா இது உண்மையான்னு நம்மளுக்கே சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லாம போகும். அதுக்குதான் உள்ளது உள்ளபடி எழுதப்பட்ட பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் மூலியமா எழுதப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பு பொருளறையை நம்ம படிக்கும் போது அவரோட தூய்மை, அவரோட பக்தி நம்மளுக்கும் பாஸ் ஆகும். நமக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் இல்லைன்னா கூட அவரு பிரபுபாதரே சொல்றது இல்லை, இதுதான் நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாதுதான். ஆனா நம்ம சொல்ற ஞானம் பெர்ஃபெக்ட். ஏன்னா கிருஷ்ணரே சொன்னது அது, அதனால அது பெர்ஃபெக்ட். சோ நம்ம பெர்ஃபெக்ட் இல்லைனாலும் நம்ம சொல்ற ஞானம் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால அவங்களும் அந்த பெர்ஃபெக்ஷனல் ஸ்டேஜை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சுகதேவ் கோஸ்வாமிய பக்திக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்றாரு வியாசதேவர், அவரோட சிஷ்யர்கள் 2 பேர்த்த
ஸ்லோகங்கள் 2 சொல்ல வைக்கிறார். ஒரு ஸ்லோகம் வந்து பகவானோட கருணைய பத்தியும் கருணையோட மகிமைய பத்தியும், இன்னொரு ஸ்லோகம் வந்து அவரோட அழக பத்தி. இப்ப இந்த 2 ஸ்லோகத்தையும் கேட்கவும் உடனே அவரோட மனதை உருகி போய் உடனே அவருக்கு கிருஷ்ண பக்தி வந்துருச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் ஊறி போய் இருக்கிற விஷயம் கிருஷ்ண பக்தி. அதை நம்ம ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டியும் சரி. நம்ம உடல்ல, அதாவது உடல் இல்ல, ஆத்மால வந்து ஊறி இருக்கிறது வந்து என்னன்னா நம்மளோட அந்த உறவு பகவான் கிட்ட இருக்கிற அந்த ஜீவேர ஸ்வரூப போய் கிருஷ்ணேர நித்தியதாஸ், அந்த நித்தியமான சேவகனா நம்ம கிருஷ்ணருக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற உறவு, அந்த உணர்வு வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் தூங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அத வந்து தூங்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஒரு ஆச்சாரியர் மூலியமாவோ இந்த ஹரிநாமத்து மூலியமாவோ கீர்த்தனை மூலியமாவோ அவங்கள எழுப்புறோம். நம்மளே நம்மளை திரும்ப திரும்ப எழுப்பணும். இல்லைன்னா மாயையில திரும்ப திரும்ப தூங்கிடுவோம். இந்த பகவானோட உணர்வை வந்து, உன்னதமான உணர்வை வந்து புரிஞ்சாலும் இந்த மாயையோட தாக்கத்தால நம்ம தூங்கிடுவோம். 18வது அத்தியாயத்துல 58வது ஸ்லோகம் ஒரு சர்வ துர்காணி. எல்லா நம்மளை சுத்தியும் அந்த தடங்கல்கள் இருந்துட்டே இருக்கும். மச்சித்த சர்வ துர்காணி மத்பிரசாதாத். பகவானோட கருணையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்மளால ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். சோ இப்படி இவரு ஸ்லோகங்கள் 2 கேட்டோடனே கிருஷ்ண பக்தி வந்த உடனேயுமே அவரு வந்து ஒரு ஃபுல்லா ரியலைஸ்டா மாறிட்டாரு. இப்ப பக்தியில வந்துட்டாரு. முதல்ல ஞானியா இருந்தவர் இப்ப பக்தனா மாறி இருக்காரு. அவர் ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே போட்டுக்கல. ட்ரெஸ் எல்லாம் போடாம எதுவுமே போடல. ஏன்னா அவருக்கு ஆத்மா வேற உடல் வேறங்கிறது தெரியும். உடலுக்கு ஏன் அலங்காரம் பண்ணணும்? அவருக்கு அவரு அத ஒரு பொருட்டாவே மதிக்கல உடலை. அந்த ஆத்ம ஞானம் முழுதா இருக்கிறதுனால அவர் வந்து எதுவுமே அவதூதன் மாதிரி போறாரு. அவதூதன்னா ட்ரெஸ் எல்லாம் எதுவும் போட்டுக்க மாட்டாங்க, தலைய சீவிக்க மாட்டாங்க, அவங்களோட உடலை வந்து அவங்க அலங்கரிச்சுக்க மாட்டாங்க. அவங்க உடலை வந்து ஒரு ஜடப்பொருளா பாக்குறவங்க, ஆத்மாதான் உண்மையா பாக்குறவங்க. அப்ப அவர் போறாரு ரோட்ல, அந்த காட்டு வழியா போறாரு. இந்த 2 ஸ்லோகங்களை கேட்டாரு. இப்ப பக்தி வந்துருச்சு. இப்ப அப்படியே போறாரு. அங்க வந்து அப்புறம் வியாசதேவர் கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி மகனே மகனேன்னு கூப்பிடுறாரு. அவர் பாசம். வியாசதேவர் யாரு? கிருஷ்ணரோட அவதாரம். பகவதத்தை எழுதினவர். கிருஷ்ணரை முழுக்க முழுக்க மையமா வச்சு கிருஷ்ணரையும் பக்தியும் பக்தர்களையும் வச்சு மையமா வச்சு எழுதினதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பகவதம். நாரதரோட அனுகிரகத்தாலையும் அறிவுரையாலையும் எழுதப்பட்டதுதான் ஸ்ரீமத் பகவதம். எத்தனையோ புராணங்கள், உபனிஷத்துகள், மகாபாரதம் இதெல்லாம் எழுதியும் திருப்தி இல்லாத வியாசதேவர் நாரதரோட அறிவுரைப்படி எழுதினது தான் பகவதம். அதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பகவதத்தை எழுதினாரு. அதை எழுதினவரு அறியாமையா இருப்பாரு, ஞானம் இல்லாமையா இருப்பாரு. பிரம்ம ஞானமாகட்டும், ஆத்ம ஞானமாகட்டும், பகவத ஞானமாகட்டும், இது இல்லாமையா இருப்பாரு? கிடையாது. இது எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவருக்கு ஒரு அந்த தன்னோட மகன் மேல ஒரு பற்றுதல் இருக்கே. ஆனா அவரோட மகனான சுகதேவ் கோஸ்வாமிக்கு அந்த உடல் மேல இருக்கிற பற்றுதல் இல்ல. உடல்ல வச்சு உறவுகள் வருது இல்லையா, தன்னோட தாய் இவங்க, தந்தை இவங்க அப்படின்னு சொல்ற அந்த தற்காலிகமான உடல் கிட்ட இருக்கிற அந்த பற்றுதல் மேல, அந்த உறவுகள் மேல பற்றுதல் இல்ல சுகதேவ் கோஸ்வாமிக்கு. வியாசதேவரோட பையன்தான். தன்னோட அப்பா மேலயோ அம்மா மேலயோ எந்த பற்றுதலும் இல்ல. வெளியில 16 வருஷத்துக்கு அப்புறம் வயிற்றுல இருந்து வெளியில வராரு, கிளம்பிட்டாரு. அப்புறம் காட்டுக்கு போயிட்டாரு. ஒண்ணுமே ட்ரெஸ் போடல. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்லோகங்களை கேக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவர் அந்த ஞானத்துல இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த வித்தியாசம் எல்லாம் தெரியல. ஆண் இது, பெண் இது, ஆண் உடல் இது, பெண் உடல் இது, பெண்கள் கூச்ச சுவாபம் உள்ளவங்க, அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவரு பாட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல ஆத்துல வந்து பெண்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவர் முன்னாடி போறாரு. அவர் பாட்டுக்கு வேகமா போறாரு.
பெண்கள் இவரை பார்த்துட்டு அப்படியே மெய்மறந்து இவரை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட ஆடைகள் வந்து விலகி இருக்கிறது, குளிச்சுட்டு இருக்கோம், அந்த கூச்சம் எதுவுமே அவங்களுக்கு இல்ல. சுகதேவ் கோஸ்வாமிக்கும் இல்ல, பெண்கள் இருக்காங்க, நம்ம ஓரமா போகணும், கண்ணை மூடிக்கணும், அந்த மாதிரி எண்ணங்களோ உணர்வுகளோ அவருக்கும் இல்ல. பின்னாடி வியாசதேவர் மகனே மகனேன்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு. அவரு பின்னாடி வர்றப்ப அந்த டைம்ல பெண்களை கிராஸ் பண்ணி போகும்போது அப்ப அந்த பெண்கள் வந்து தன்னோட உடலை மூடிக்கிறாங்க. அப்ப வியாசதேவர் வயசானவர், இவரு 16 வயசு இளம் காளை சுகதேவ் கோஸ்வாமி. அப்ப அவங்க பெண்கள் எந்த ஒரு கூச்சத்தையும் வெளிப்படுத்தல. ஆனா வியாசதேவர் வரவும் அவர் வயசானவராச்சே, முனிவராச்சே, அவர்கிட்ட ஏன் இந்த கூச்சங்களை வெளிப்படுத்தினாங்க? அதை இவரே கேட்கிறாரு வியாசதேவர். பெண்களே, இப்படி மகன் போறான், என்னோட இளம் மகன், அவனுக்கிட்ட நீங்க எதுவும் இந்த மாதிரி எல்லாம் இது வைக்கப்பட்ட மாதிரி தெரியல, எங்கிட்ட ஏன் நீங்க கூச்சப்படுறீங்க? நான் வயசானவனாச்சே. நீங்க இப்படி கேக்குறீங்க பாத்தீங்களா, இதுலயே நீங்க ஆண் பெண் பிரிவினைய பாக்குறீங்கன்னு தெரியுது. நீங்க வந்து அந்த விஞ்ஞானத்துல வரலன்னு தெரியுது. யார்? வியாசதேவருக்கே இந்த இது விளைவு. அப்ப நம்மளை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். ஆனா உங்க மகன் ஆண் பெண் வித்தியாசம் இல்ல, அவரோட கண்கள்ல அந்த வித்தியாசம் தெரியல, ஒரு தெளிவு இருக்கு. அந்த ஆத்மராமன்கிற திருப்தி அவர்கிட்ட இருக்கிறது தெளிவா தெரியுது எங்களுக்கு. அதனால அவரை பார்த்து எங்களுக்கு ஒண்ணுமே தோணல, அவரை நினைச்சு கூச்சமும் எங்களுக்கு வரல. ஒரு ஆண் மகன் போறான் அந்த மாதிரி எண்ணமும் எங்களுக்கு வரல. எப்படி அவருக்கு வரலையோ எங்களுக்கும் வரல அவரை பார்த்து. ஆனா உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்தது. ஏன்னா நீங்க அப்படி பிரிச்சு பாக்குற ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அது உங்ககிட்ட தெரியுது. நீங்களே வந்து கேட்கவும் செய்யறீங்க, ஏன் பையன் போகும்போது நீங்க உங்களை மூடிக்கல, நான் வரும்போது மட்டும் இதை செய்யறீங்களே, நான் ஒரு வயசானவன், என்கிட்ட ஏன் நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கும் போதே தெரியுது அப்படின்னு. இது தவறான ஒரு இதுக்காக வரல, ஒரு அந்த சூழ்நிலையில சுகதேவ் கோஸ்வாமியும் அவரோட அந்த ஞான தீரத்தை ஒரு இது பண்ணணும், மகிமையை சொல்லணுங்கிறதுக்காக அந்த இடம் வருது. அப்படி ஒரு அந்த ஒரு லீலை வருது. வியாசதேவரை குறை கூறுறதுக்காக வரல, அவரு பெரிய பக்தராச்சு, பகவான் பக்தராச்சு, அது அவதாரமாச்சு, அவரை குறை கூற முடியுமா? இருந்தாலும் அந்த சுகதேவ் கோஸ்வாமி எவ்வளோ இன்னும் பிரமாதமானவருன்னு சொல்றதுக்காக, சுகதேவ் கோஸ்வாமியோட வாயிலிருந்து பகவதம் வர்றதுக்கு அவரோட மகிமைகள் வரணும் இல்லையா முதல்ல. இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் செய்யறோம், ரசகுல்லாவே செய்யறோம், ரசகுல்லா வேண்டாம், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஒரு குலோப் ஜாமுன் இல்ல கேசரி, அது செய்யும் போது லட்டே வச்சுப்போம், லட்டுல மனம் வரும் பாத்தீங்களா, முதல்ல மனம் வரும், அதுக்கப்புறம் லட்டு வரும், அதுக்கப்புறம் ரொம்ப சாப்பிட்டா ஏப்பம் வரும். பட் அந்த ஸ்மெல் வரும்போதே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிற அந்த மகிமை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு லீலை வரும்போது அவரோட மகிமை நமக்கு தெரியப்படுத்தணுங்கிறக்காக இது பகவான் ஏற்பாடு பண்ற சில லீலைகள் தான். அதுக்கப்புறம் தான் அவர் போய் பரீட்சித் மகாராஜுக்கு ஃபுல் ஸ்ரீமத் பகவதத்தையும் இவர் சொல்லி கொடுத்துட்றாரு. இது 2 ஸ்லோகங்கள் கேட்கிறாரு இல்லையா, அந்த சிஷ்யர்கள், வியாசதேவரோட சிஷ்யர்கள் இருந்து 2 ஸ்லோகங்களை கேட்டதுக்கு அப்புறம் உடனே பகவான் வியாசதேவரை போய் கேட்டு எனக்கு பகவதத்தை ஃபுல்லா சொல்லுங்கன்னு சொல்லவும் அவர் டாப் டு பாட்டம் ஃபுல்லா சொல்றாரு. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ போறாரு இவரு பரீட்சித் மகாராஜுக்கு ஃபுல்லா பகவதம் சொல்றாரு. அதுக்கப்புறம் சோ இவரு பிறந்து வெளியில வந்தாருன்னு எல்லாம் சொன்னோம் இல்லையா, அப்ப வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு சம்ஸ்காரங்கள் பண்ணணும், அந்த வேதங்கள் படிக்கணும், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தானே, பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பூணூல் போட்டுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனா இதெல்லாம் இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப அதுல இருந்து நமக்கு தெரியுது, ஒரு பக்தின்னு ஒண்ணு கிடைக்கும் போது இந்த கர்மா ஆக்டிவிட்டி, ஞான ஆக்டிவிட்டி, யோகம் ஆக்டிவிட்டி, அஷ்டாங்க யோகி, சித்த யோகி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம பக்தி டைரக்டா பண்ணலாம், இதெல்லாம் சுத்தி வளைச்சு நம்ம பண்ணணுங்கிறது இல்ல, இது ஒன்னொன்னா பண்ணணுங்கிறது இல்ல. அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். நம்ம கிணத்துக்கு போக வேண்டாம், தண்ணி வேணும்னா, நீர்த்தேக்கம் இருக்கும்போது. சோ அதுதான் இதனோட அர்த்தம். இதுக்கு நம்ம ரொம்ப பிரம்ம ஞானிகளாவோ வேத ஞானிகளாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஹரிநாமத்தை பண்றதுக்கு.
சிம்பிளா ஹரே கிருஷ்ணா மகாமந்திர தினசரி உச்சரிச்சாலே நமக்கு போதும். நம்ம இந்த அறிவை ஏன் வளர்த்துக்கிறோம் அப்படின்னா நம்மள வந்து ஸ்திதமா வச்சுக்கணும் அப்படின்னு. சரி, ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாங்களா? ஸ்லோகம் படிக்கிறேன், அப்புறம் நீங்க இதை படிக்கலாம். கர்மணி ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல ஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வ அகர்மணி. 47வது ஸ்லோகம் படிக்கிறீங்களா மாதாஜி? ஜெயலட்சுமி மாதாஜி. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்ம பல ஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வ அகர்மணி. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாது. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. பொருளுரை. இங்கு 3 விஷயங்கள் உள்ளன: விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. பௌதிக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தாற் போல செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள் எனப்படும். அதிகாரியின் ஒப்புதல் இன்றி செய்யப்படும் செயல்கள் தீய செயல்களாகும். தனக்கென்று உரிய கடமைகளை செய்யாதிருப்பது செயலற்ற தன்மை. செயலற்று இருக்காமல், பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு அர்ஜுனனை பகவான் அறிவுறுத்துகிறார். பலன்களில் விருப்பமுடையவன் அச்செயல்களுக்கு காரணமாகி விடுகிறான். அச்செயல்களின் விளைவுகளால் இன்பத் துன்பத்தை அடைகிறான். விதிக்கப்பட்ட கடமைகளை 3 வகைகளாக பிரிக்கலாம்: தினசரி செயல்கள், அவசர செயல்கள், விருப்பச் செயல்கள். சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமையாக செய்யப்படும் தினசரி செயல்கள் தத்துவ குணத்தில் செயலாற்றப்படுபவை. பலன்களை தரும் செயல்கள் பந்தப்படுவதற்கு காரணமாகின்றன. எனவே அத்தகு செயல்கள் நல்லதல்ல. விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒவ்வொருவருக்கும் முழு உரிமை உண்டு. எனினும் பலனில் பற்றுதல் கொள்ளாமல் செயலாற்ற வேண்டும். இது போன்று பற்றின்றி செயலாற்றப்படும் கடமைகள் ஐயமின்றி ஒருவனை முக்தியின் பாதையில் கொண்டு செல்கின்றன. எனவே பலனில் பற்று கொள்ளாமல் கடமைக்காக போர் புரியும்படி அர்ஜுனன் பகவானால் அறிவுறுத்தப்படுகிறான். போரில் பங்கு கொள்ள மறுக்கும் அர்ஜுனனின் தன்மையும் ஒருவித பற்றுதலே. இத்தகு பற்றுதல் விடுதலையின் பாதைக்கு என்றுமே ஒருவனை அழைத்து செல்வதில்லை. நல்லதாக தோன்றினாலும் சரி, கெட்டதாக தோன்றினாலும் சரி, பற்றுதல் பந்தத்திற்கு காரணமாகிறது. செயலற்று இருப்பதோ பாவமாகும். எனவே கடமைக்காக போரிடுவதே அர்ஜுனனுக்கு விடுதலை தரக்கூடிய மங்களகரமான பாதை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கடமையை செய்ய, பலனை எதிர்பார்க்காத. அது பலனுக்கு வந்து உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. அந்த பலத்துல, அந்த கர்ம பலத்துக்கு நீ சொந்தம் கொள்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா நீ கடமையை செய். அதே மாதிரி நீ வந்து கடமையை செய்ய மாட்டேன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப விதிக்கப்பட்ட கடமைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம கர்மா அப்படின்னாலே என்னன்னா, நம்மளோட விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம செய்யறதுதான் கர்மா. அக்கர்மானா அதுக்கு எதிர்மறையா, விகர்மானா அதுக்கு எதிர்மறையா செய்யறது. அக்கர்மா அப்படிங்கிறது பக்தியில நம்ம அந்த விஷயங்களை செய்யறது, அதாவது பகவான மையமா வச்சுட்டு செய்யறது அக்கர்மா. ஆனா விகர்மா கர்மான்னு இருக்கு. இப்ப பக்தி கர்மாங்கிறது நம்ம இப்ப என்ன பண்றோமோ அது பக்தி கர்மா. இப்ப இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல அக்கர்மணி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, விதிக்கப்பட்ட கடமையில வந்து செய்யாம அது மேல பற்றுதல் கொன்றது. இல்ல நான் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் செய்ய மாட்டேன். அர்ஜுனனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவனோட சொந்தங்களை, உடலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த உறவுகளை, ஆத்மாக்கு சொந்தமானது யாரு அப்படின்னா பகவான் ஒருத்தர் தான். நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள். இப்ப பகவானுக்கு வந்து எல்லாருமே குழந்தைகள். மிருகங்களாகட்டும், விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், நாம மனிதர்கள் எல்லாருமே பகவானோட குழந்தைகள். நமக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட வந்து ஆத்ம ஞானத்தை சொல்லி பக்தி ஞானத்தை சொன்னா நம்ம எடுத்து பண்றதுக்கு உண்டான ஞானம் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு நம்ம ரெடியா இல்லையாங்கிறது 2வது விஷயம்.
பட் நம்ம கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு பண்ண சொன்னா பண்றதுக்கு. அதே நம்ம கிட்ட இருக்கிற விலங்குகளோ பறவைகளோ செடி கொடிகளோ கிட்ட போய் பக்தி பண்ணுன்னு சொன்னா அதுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது இல்லையா? அவங்களால அதை பண்ண முடியாது. எல்லா விலங்குனாலையும் மரம் செடி கொடிகள்னாலையும் பண்ண முடியாது. ஆனா நம்மளோட பூர்வ கர்ம பலங்கள்னால நம்ம ஒரு சௌகரியமான இடத்துல பிறக்கலாம், இல்ல சௌகரியமான இடத்துல வளரலாம், பக்தி பண்றதுக்கு உண்டான விசேஷங்களான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதே மாதிரி மிருகங்களுக்கும் இப்ப கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு யானை இருந்தது. இந்திரதிம்ன மகாராஜோட அவருக்கு சாபம் கிடைச்சதுனால அவரு யானையா பிறக்கிறார் அடுத்த பிறவியில. அதே மாதிரி பரத மகாராஜர் அவரோட சாகும்போது அவர் தன்னோட மான்குட்டியை நினைச்சதுனால, தன்னோட மான்குட்டி இல்ல அது காட்டுல அதுவா இவர் எடுத்து காப்பாத்தி வளர்த்தாரு. அது இவர் இறக்கும் போது அது என்ன பண்ணுமோ இவர் இல்லாமன்னு அந்த ஒரு மாயையில, நம்ம இல்லாட்டியும் இந்த உலகம் சுத்தும், எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்கும், நம்ம இருந்தா தான் எல்லாம் நடக்குங்கிறது கிடையாது. நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம ஆபீஸ்ல இருந்து வேலைக்கு லீவ் போட்டா 5 நாள் அந்த ஆபீஸ்லயே நின்னு போயிடணும். இல்ல, நிக்காது, அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாயை வேணா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் 10 நாள் வெளியில போயிட்டோம்னா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னா எல்லாம் நடக்கும். நம்ம இல்லைனாலும் ஆளுக வச்சு நம்ம பண்ற வேலையை பண்ண முடியும் அங்க இல்லையா? பட் நம்ம ஒரு மாயையில இருக்கும். அப்ப பரத மகாராஜருக்கு அந்த மாயை, அவர் இல்லைன்னா அந்த மான்குட்டியை யாருமே காப்பாற்ற முடியும். அவருதான் அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் காப்பாத்துறாரா என்ன? இல்ல அவர்னாலதான் அந்த மான் மட்டும் இல்லாம மத்த மான்களும் இவரை நம்பிதான் இருக்கா என்ன? மனுஷனை நம்பி எந்த விலங்குகளுமே இல்லையே. எறும்புகள் நம்மளை நம்பியா இருக்கு? நம்ம சக்கரை போடுவோம்னு உட்கார்ந்துட்டு இருக்கா என்ன? பறவைகள் நம்ம பழம் கொடுப்போம்னு உட்கார்ந்துட்டு இருக்கா? கிடையாது. தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கும், தானே தேடி போகும் இறைகளை, இறைய தேடி போய் இறைய கொண்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடும். நம்ம தான் எதையாவது சார்ந்து இருக்கோம். நம்மளுக்கு அதிகப்படி அறிவு இருக்கிறத நம்ம நல்ல விதமா உபயோகப்படுத்தாம தவறான உபயோகப்படுத்திட்டு இருக்கிற மக்கள் எங்க தன்னோட வேலைகளை சரியா விதிப்படி இயற்கையோட நியதிப்படி மிருகங்களும் பறவைகளும் அதனோட கடமைகளை அதன்படி செய்யறது. அது அந்த ஜீவாத்மாக்கள் எங்க? நம்ம அறிவு அதிகமா இருக்கிற இந்த உடல்ல, மனித உடல்ல இருந்தாலும் கூட நம்ம தவறா பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் இன்னும். இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆத்ம ஞானம், அந்த பகவத ஞானத்தை நம்ம எழுப்புறதுக்கு ஆச்சாரியர்கள் தேவைப்படுது, நாம சங்கீர்த்தனம் தேவைப்படுது, இந்த மாதிரி பக்தி சாஸ்திரம் தேவைப்படுது இல்லையா? அதுல ஒண்ணு கிடைச்சா கூட போதும். குரு, சாது, சாஸ்திரா, 3 விஷயங்கள் நமக்கு தேவை. ஹரி, குரு, வைஷ்ணவ, பகவத கீதா. நம்மளுக்கு ஹரி, குரு, வைஷ்ணவர்கள் வேணும். பகவத கீதா நம்மளுக்கு குரு கிடைச்சாலே போதும். கரெக்டான குரு கிடைச்சா நம்மளுக்கு பகவானை நோக்கி நம்மளை பயணம் பண்ணி கூட்டிட்டு போவாங்க, கையை பிடிச்சு. அது சாஸ்திரத்தோட ஞானத்தை கொடுத்துட்டே வருவாங்க. அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சரியான சாதுக்களோட சங்கம் வேணும். சாதுக்கள் அப்படின்னு பக்தர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பக்தர்கள் கிடையாது, அபக்தர்கள்னு சொல்றவங்க எல்லாம் அபக்தர்களும் கிடையாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? சரியான குரு. ஏன்னா போலியான குருக்களும் இருக்காங்க, போலியான சாதுக்களும் இருக்காங்க. அதனால பகவான் கிட்ட நம்ம வேண்டிக்கணும், எனக்கு சரியான குரு ஆச்சாரியரை வழி காமிச்சு கொடு, சரியான பக்தர்கள் சங்கம் கொடுன்னு. நம்ம சாது சங்கத்தை பிரஜல்பா பண்றதுக்காக இல்ல, வேண்டாத பேசுறது, வினயத்தை பேசுறதுக்காக சங்கல்பம் சங்கத்தை எடுத்துக்க கூடாது. சாதுக்களோட சங்கம் பேசுனா ஹரிகதையை பேசணும், நம்மளும் தூய்மை அடைவோம், கேட்கறவங்களும் தூய்மை அடைவாங்க. அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். நம்ம அரசியல், சமுதாயத்தை பத்தி, சமுதாயத்துல நடக்கிற விஷயங்கள், அப்புறம் அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது, இதை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பக்திக்கு அது அனுகூலியமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பக்தி முன்னேற்றத்துல தடங்கள் ஏற்படும், தாமதம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கடமைகளை செய்யும் போது பகவானை மையமா வச்சுக்கணும். இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா,
நீ வந்து வேலை செய்யாம இருக்கிறதுலயும் பற்றுதல் வச்சுக்காத. அதே மாதிரி நீ விதிக்கப்பட்ட வேலைகள், கர்மணி அக்கர்மணி, விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாம இருக்கிறது, இது ரெண்டுலயுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, விதிக்கப்பட்ட கடமையில வர்ற பலனை நம்ம எதிர்பார்க்க கூடாது, அது மேல பற்று வச்சுக்க கூடாது. அதே மாதிரி நம்ம கடமையை செய்யாம இருக்கிறோம் பாருங்க. அர்ஜுனா வந்து நான் போர் புரிய மாட்டேன், நான் காட்டுக்கே போறேன், இந்த உறவுகள், உடல்ல சம்பந்தப்பட்ட இந்த உறவுகள் மேல எனக்கு பற்று அதிகமா இருக்கு. அவனுக்கு அந்த பொசிஷன் மேல பற்று கிடையாது, அந்த உறவுகள் மேல பற்று தான். இந்த உடல் சம்பந்தப்பட்ட அந்த உறவுகள் மேல இருக்கிற பற்றுதல்னால நான் செய்ய மாட்டேன், போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த போர்ல இருந்து விலகி போறது என்னது, அக்கர்மணி. தன்னோட கடமையிலிருந்து தவறான். அப்ப அது மேல பற்று வருது. ஏன்னா அவன் நினைச்சிட்டான் அதுதான் நல்ல விஷயம், அதுதான் புண்ணியத்தை கொடுக்கும், பாவத்திலிருந்து விலக வைக்கும், இல்லைன்னா உறவுகளை கொன்னா அது பாவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றுதல் அவனுக்கு எது மேல போகுது, தவறான இடத்துல போகுது. சோ அது பண்ண வேணாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. கர்ம பலத்துல உனக்கு அதிகாரம் கிடையாது. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாது. இது வந்து அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இத்தி மன்னியத்தை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் 3வது அத்தியாயத்துல. நம்ம எல்லாருமே அகங்காரத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாருமே, நான் பொதுவா சொன்னாலும் நம்ம எல்லாரும் கிடையாது. சில பேர் அந்த ஞானத்துல இருந்தாங்க, பக்தியில முழுமையா இருந்தாங்க, முதிர்ச்சியில இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த அகங்காரம் வராது. இது சில பேர்த்துக்கு பொதுவா அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. அகங்காரம்னு என்னன்னா தான் தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற அந்த ஃபால்ஸ் ஈகோ அப்படிம்பாங்க. பொய்யான என்ன சொல்றது, ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. பிரபுபாதர் இந்த உதாரணத்தை சொல்லுவாரு. நீ டாக்டருக்கு படிச்சிருக்க, டாக்டர் ஆயிட்ட. ஆனா நீ இந்தியால பிறந்திருந்தா என்ன, அமெரிக்கால பிறந்திருந்தா என்ன, நீ படிச்ச படிப்புக்கு நீ டாக்டர் ஆயிருக்க இல்லையா? நம்ம எல்லாத்துக்கூடயும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நான் இந்தியன், நான் அமெரிக்கன். இப்ப டாக்டருமே கூட நான் டாக்டர், நான் இன்ஜினியர், அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி சர்வ உபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேஷ ஹிருஷிகேன சேவனம் பக்தி ருட்சத்தை. உபதேசாமிரத்துல வரும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகம். சோ இந்த ஸ்லோகத்துல வந்து சர்வ உபாதி வினிர்முக்தம், அதாவது கிருஷ்ணரோட, ஹிருஷிகேஷன்னா கிருஷ்ணர் தானே, அந்த இது வந்து எப்படின்னா உபாதிகள் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த டிசிக்னேஷன், நம்ம பொசிஷன்ஸ் வச்சிருக்கோம்ல, தான் இன்னார்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கோம்ல, அதுதான். நான் டாக்டர், நான் இந்தியன், நான் அமெரிக்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்போ அந்த ஐடென்டிட்டியிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கிருஷ்ணரான இந்த ஹிருஷிகேசர்கிட்ட நம்ம சரணடையும் போது நம்மளுக்கு அந்த தேவையில்லாத அந்த உபாதிகள்ல இருந்து, சர்வ உபாதிகள் இருந்து நம்ம வெளியில வருவோம். சைத்தன்ய சரிதாமிரத்துல வருது. அந்த ஹிருஷிகேசர்கிட்ட நம்ம சரணடையும் போது, நம்மளோட புலன்களை அவர்கிட்ட சரணடையும் போது நம்மளோட ஆன்மீக புலன்கள் எல்லாமே திருப்தி அடைஞ்சிருது, பக்தி உண்டாகுது. ஓகே, அதுதான். சோ இந்த ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ரந்தி தேவர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பரத குலத்துல இருந்து வந்தவர். அவர் ஒரு நல்ல ராஜா மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு பரம பக்தரும் கூட, பகவான் பக்தரும் கூட. அவரோட கருணை ஆகட்டும், பற்றின்மை ஆகட்டும் ரொம்ப சிறந்து விளங்குனவரா இருந்தாரு. அவரோட பகவானையே முழுசா சார்ந்து இருந்தாரு. நம்ம வந்து சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம எல்லாருமே எதையாவது சார்ந்துதான் இருக்கோம்னு சொன்னோம் ஏற்கனவே முன்னத்த கிளாஸ்ல. ஆனா பகவானை தான் நம்ம முழுக்க முழுக்க சார்ந்து இருக்கணும். அப்படி நம்ம பகவானை முழுக்க முழுக்க சார்ந்து இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா, எப்படி நம்ம வந்து இந்த உதாரணத்தை அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்தணும், பகவதத்துல வருதுன்னு சொல்லிட்டு மரத்தோட வேருக்கு தண்ணி ஊத்தணுமே தவிர மரத்துல இருக்கிற மேல இருக்கிற காய் பழம் செடி கொடிக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மரத்துல இருக்கிற வேருக்கு தண்ணி ஊத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பகுதிகளும் சந்தோஷம் அடையுது, இது கிடைக்குது, ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பகவானை நம்ம முழுக்க முழுக்க சார்ந்து இருக்கும் போது மற்ற விஷயங்களை நம்ம சார்ந்து இருக்கணுங்கிற
அவசியம் இல்லை. பட் அன்றாட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கணுமோ ஓகே, அது இல்லை. மனதளவுல நம்ம பகவானை முழுக்க சார்ந்து இருக்கணும், அதுதான் அர்த்தம். இப்ப ரந்தி தேவர் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாரு, முழுதா பகவானுக்கு சரணடைந்திருந்தாரு. அவருக்கு வந்து இந்த பௌதீக லாபங்கள் அந்த விஷயங்கள் மேல அவருக்கு நாட்டம் கிடையாது. அவர் வந்து தானம் தர்மங்கள்லயும் ஈடுபட்டு இருந்தாரு. அவருக்கு விரத கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தாரு. அவர் அடிக்கடி விரதம் இருப்பார், நாட்கள் பல நாட்களுக்கு சேர்ந்தாப்படி விரதம் இருப்பாரு. விரதத்தை முடிக்கும் போது என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ, முக்கியமா மிருகங்களாகட்டும், தாழ்ந்த குலத்துல இருக்கிறவங்களாகட்டும், அவரை நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆட்களுக்கு மிருகங்களுக்கு முதல்ல இதை வழங்குவார், பிரசாதத்தை. ஒரு முறை என்ன பண்ணாரு, இவர் 48 நாள் தொடர்ந்து விரதம் இருக்காரு, தண்ணி கூட இல்லாம நிர்ஜல விரதம் மாதிரி இருக்காரு. 49வது நாள் வந்து அவருக்கு பழங்கள், உணவு, தண்ணீர், குடிக்கிறதுக்கு உண்டான பானங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்போ சாப்பிட்றதுக்கு கரெக்டா ஒரு சாப்பிட போறாரு. அப்போ ஒரு பிராமணர் வர்றாரு. உடனே பிராமணர் வந்தோடனே அவர் சாப்பிட்றத நிறுத்திட்டு அவருக்கு இருக்கிற பகுதியில ஃபுட்ல உணவுல ஒரு பகுதி அவருக்கு கொடுக்குறாரு. உடனே ஒரு சூத்ரன் வரான். அப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் பிரசாதத்தை அவனுக்கும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு வேடன் நாய்களை கூட்டிட்டு ஒரு சண்டாளன் வரான். எல்லாருமே பசியோட இருக்காங்க. அவர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம மீதி இருக்கிற உணவையும் கொடுத்துடலாம். இப்ப அவங்க கிட்ட தண்ணி மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த தண்ணி எடுத்து சண்டாளன் வர்றதுக்கு முன்னாடி இந்த வேடன் வர்றான், நாய்களோட கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் கடைசியில சண்டாளன் வர்றான். இவர் தண்ணி எடுத்து குடிக்க போறாரு. ரொம்ப தாகத்தோட இருக்காரு, மயக்கத்தோட இருக்காரு, ஒல்லி ஆயிட்டாரு. ஆளே வந்து சுத்தமா எலும்புந்து ஒழுமா ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிட்டாரு. அவரு விட்டா சுத்தே போயிடுவாரு, அந்த மாதிரி இருக்காரு. ஆனா அப்பவும் கூட கருணையோட ஒரு சண்டாளன் வந்திருக்கான். சண்டாளன்னா நாய்களை சாப்பிட்றவங்க, ஒரு கீழ் குலத்தோர் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. அப்ப உடனே அந்த தண்ணியும் அவனுக்கு கொடுத்துட்றான். அப்ப அவர் என்ன வேண்டிக்கிறாரு பகவான் கிட்ட, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு இந்த சித்தி அஷ்ட சித்தி எல்லாம் வேணும்னு நான் வேண்டல, முக்தி வேணும்னு வேண்டல. எனக்கு என்னன்னா இந்த எல்லா ஜீவராசிகள் கூடயும் நான் இருக்கணும். அந்த ஜீவராசிகள் வந்து அவங்களோட துன்பங்கள் இருந்து நான் அவங்கள விடுவிக்கணும். நான் அவங்களோட துன்பங்களை எடுத்துட்டு அவங்களோட துன்பங்கள் இருந்து அவங்கள விடுபட வைக்கணும். இதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு. இதுக்கு பேரு நிஷ்காம கர்மான்னு சொல்லுவாங்க. அதாவது கர்மா விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யறது. காமா அப்படின்னா அது ஒரு ஆசையோட ஒரு எதிர்பார்ப்போட செய்யற கர்மா. நிஷ்காமா அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு இல்லாம, அந்த பலங்களுக்கு எந்த ஒரு ஆசைகளும் இல்லாம, எதிர்பார்ப்போ ஆசையோ இல்லாம ஜஸ்ட் பகவானை நான் திருப்திப்படுத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அந்த கடமையவே சேவையா செய்யறது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ரந்தி தேவர் இருந்தது வந்து உதாரணமா பகவதன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. எப்படி வந்து அவர் தர்மம் ஆகட்டும், பக்தி ஆகட்டும், அவர் எப்படி அதை காமிச்சாரு, அவரோட கடமையும் செஞ்சாரு, அதே சமயம் பற்றுமையாவும் இருந்தாரு. அதே அளவுக்கு அவரோட கடமையில வர பலங்களையும் அவர் எதிர்பார்க்கல, அந்த மேல பற்று எதுவும் வச்சுக்கல, முழுசா பகவானை சார்ந்து இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு அது கத்து கொடுத்தது. சரி, ஹரே கிருஷ்ணன். நம்ம இன்னைக்கு இதோட ஸ்லோகத்தை முடிச்சுக்குவோம். நாளைக்கு வந்து 48 இல்லையா, நாளைக்கு 48 ஸ்லோகம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய், பகவத்கீதை கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் சவுண்ட் மட்டும் வைங்க, நாளைக்கு சொல்லுங்க, சவுண்ட் கம்மியா இருக்கு. ஓ அப்படியா, ஓகே மாதாஜி, சாரி. நீங்க அத கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாவது நடுவுல டிஸ்டர்ப் பண்ணுன்ட்டு சொல்லல. இல்ல இல்ல இல்ல, காது கேக்கலன்னா ஃபர்ஸ்டே சொல்லிருங்க, இல்லன்னா நம்மளுக்கு அது ப்ராப்ளம். கம்மியா கேக்குது.